அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உச்ச நிலை அடையக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு ருச்சக ராஜயோகம் அப்படிங்கிற இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் தலை சிறந்த யோகம் ருச்சக யோகம் ஏற்பட போகுதுங்க. இந்த யோகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, வீரியம், தைரியம் மிக்க சில செயல்பாடுகளை செய்து ஒரு தலைமை பண்பு, தலைமை ஆளுமை தன்மை அப்படிங்கிற ஒரு அற்புதமான உங்களுடைய பொசிஷனை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு யோகம்தான் இந்த ருச்சக மகா யோகம், ராஜயோகம். இந்த யோகம் ஏற்படும்போது உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட சாதகமான சில பலன்கள் நமக்கு ஏற்படுத்த போகிறார் இந்த செவ்வாய் பகவான்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் காலபுருஷ தத்துவத்தில் 4வதாக வரக்கூடிய ஒரு தாய்மையான ராசி. எப்படின்னா, ஒரு தாய் உலகத்திலேயே இருக்கக்கூடிய உண்மையான அன்பு தாய்கிட்ட தான் தன் குழந்தைக்கு இருக்கும். அப்போது இந்த தாய்மை அன்பு அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் மேலே பிரியம் வச்சுட்டிங்கன்னா, அன்பு செலுத்திட்டிங்கன்னா, ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, அது வேலையாக இருந்தாலும் சரி, கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, நம்மளுடைய எதிர்கால திட்டத்தை தீட்டாலும் சரி, அதில் கண்ணும் கருத்துமாக இருந்து சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட கடகராசிக்காரர் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் தொழில் செய்ய மாட்டீங்க, இடமாற்றங்கள் பண்ணுவீங்க, திசை மாறி போவீங்க, வெளிநாடு வரைக்கும் பயணிப்பீங்க, வெளியூர் வரைக்கும் பயணிப்பீங்க, பூர்வீகத்திலே இருந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது. இப்படி எல்லா போராட்டங்களையும் சந்தித்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமான வளர்ச்சி அடையாமல் விடமாட்டீங்க அப்பேற்பட்டவங்க. ஆனால் சமீப காலங்களாக பார்த்தோம்னா கஷ்டங்கள் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. சம்பாரித்த பணத்தை வச்சு நான் எதுவும் செய்ய முடியல. சிலருக்கு பார்த்தோம்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன். கடன் சுமைகள் அதிகமாகி போச்சு. தேவையில்லாத செலவு செய்கிறதுக்கு தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கி அந்த கடன் கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கு கூட கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாரையும் நம்பி அடுத்தவங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். பாவம்னு யார் பரிதாபப்பட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தனோ அவங்க வளர்ச்சி ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்னையே பார்த்து அவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு ஆளாகிட்டாங்க. ஒரு விதத்தில் அவங்க நல்லா இருக்கிறது நான் பொறாம்படலைங்க. ஆனால் அவங்க நல்லா இருக்கும்போது என்னை எகத்தாளம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தாங்க முடியுங்கிற நிலை கடகராசிக்காரர் அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் இவ்வளோ ஒரு நல்லவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய அன்பு மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இதில் இருந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும், சாதித்து உட்காரணும். எந்த சூழ்நிலையிலையும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு கை வாங்கி பழக்கம் இல்லை. ஆனால் வாங்குகிற சூழ்நிலை வரக்கூடாதுன்ட்டு ஓடி ஆடி முயற்சி எடுக்கிறீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எப்படி இருக்குது, சக்ஸஸ் ஆச்சா, சாதகமாக அமைஞ்சதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனால் ஏதோ கிடைக்கிற மாதிரியே இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. நடக்கிற மாதிரியே இருக்குது, நடக்க மாட்டேங்குது. ஒரு சிறு விஷயம் எல்லாமே ஓகே பண்ணிட்டீங்க, அந்த சிறு விஷயம் சக்ஸஸ் பண்ணிட்டால் டோட்டல் 100% ஓகே. ஆனால் அந்த சின்ன விஷயம் பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லாமே பண்ணிட்டோம், ஒரு சின்ன விஷயம் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓகே, நான் இங்கே போனீங்கன்னா அதை முடிச்சு கொடுத்துருவீங்க, அதிலெல்லாம் திறமசாலிங்க தான். ஆனால் நாம் யானைக்கு உண்டான பலமும் ஒரு குதிரைக்கு உண்டான வேகமும் இருந்தாலும் ஆனால் சிறப்பாக செயல்பட முடியாத சில சமீப காலம் சூழ்நிலைகள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நிச்சயமாக கடகராசிக்காரர் ஜெயிக்கக்கூடிய நேரம், சாதிக்கக்கூடிய தன்மை இந்த செவ்வாய் பயிற்சி. அதாவது 2026 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உலக தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு தை திருநாள். அந்த நாளில் சரிங்களா செவ்வாய் பகவான் பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமடையும் போது ருச்சக ராஜயோகம். கண்டிப்பாக அந்த செவ்வாய் 7ஆம் பார்வை உங்களை பார்க்குது. உங்களுக்குன்னு வீரியம் பிறக்கும், அன்பு,
உங்களுடைய அன்பு பிரிஞ்சிருக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் சேருவீங்க, உங்களால் சாதிச்சு காட்டுவீங்க. இன்றைக்கி எதிரிக்கு முன்னால் அப்படியே கூடு குறுகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தள்ளி விடணும்னு நினச்ச திட்டம் போட்டு உங்களை தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மேலே சாதிச்சிருவீங்க. வாழ்க்கையில் சில பங்கம், பழி, அவமானம் எல்லாமே அசிங்கங்கள் சந்திச்சுங்க. ஆனால் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. இந்த பயிற்சியில் பார்த்துட்டோம்னா பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் யாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைச்ச மாதிரி ஏன்னா செவ்வாய்ங்கிறது வைராக்கியம், வீரியம். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்லா வலுவாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், அவங்க பார்த்தோம்னா இராணுவத்தில் இருப்பாங்க, தலைமை பண்புமிக்க அரசாங்க ஒரு துறையில் ஒரு பெரிய அளவில் இருப்பாங்க. அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்கிறவங்க, காவல்துறையில் வேலை செய்கிறவங்க, ஆப்ரேஷன் செஸ்ரிங் டாக்டர்ஸ் எல்லாமே இந்த செவ்வாய் பலம் ரொம்ப இருக்கும் கண்டிப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு அரசியலில் இருக்கிறவங்க கூட பார்த்தோம்னா ரொம்ப சாதுர்த்தியம் இருக்கிறாங்கன்னா அந்த கடகராசிக்காரருக்கு இந்த செவ்வாய் நல்ல பலம் பொருந்தி இருக்கும். இந்த மாதிரி யோகங்கள் பெற்றிருக்கும். அது சில பிரமுகர்கள் இருக்காங்க, அது நம்ம குறிப்பிட விரும்பலை. அதனால் அந்த மாதிரி ஒரு சக்ஸஸான காலம்தான் கடகராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் பார்வையாக உச்சபலம் பெறும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குது செவ்வாய் பலத்துக்கு. அப்போ 4ஆம்ங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் ஆச்சுங்களா. சில வாய்ப்புகள் உங்களுக்கு அப்படியே மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. அது மட்டும் கிடையாது, வாழ்க்கைங்கிற ஒரு பாதையில் ஒரு அத்தியாயம் சரிவர அமையலை, திருமண தடையாக போயிட்டு இருக்குதா, வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்கள் பண்ண முடியலையா, செஞ்சு காட்டிடுவீங்க. கிரயம் பண்ணுற யோகம் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு இடம் வாங்கின பிரச்சனையாக போயிட்டுருக்கு, ஒரு வீடு வாங்கின பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, இல்லை வாங்கி எல்லாம் விற்றுட்டு இல்லை வாங்குறது விற்கணும் பார்க்குற முடியல, அருமையான ரேட்டுக்கு போகிறது அம்போன்னு இன்றைக்கி 10 ரூபா கம்மியாக கேட்குறாங்க, அதையும் கொடுக்கலாம்னாலும் முடியல. இந்த நேரத்தில் பேசுங்க, முடிச்சிருவீங்க, புதுசாக கிரயம் பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, கண்டிப்பாக அட்வான்ஸ் கொடுப்பீங்க. உங்களுடைய ஆசைகள் என்னவோ கண்டிப்பாக அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ருட்சக மகா ராஜயோகம். பஞ்சமகா புருஷ யோகத்திலேயே சிறப்பு பொருந்திய யோகம்தான் இந்த யோகம். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குது உங்களுடைய ராசிக்கு. அப்போது 2ஆம் இடங்கிறது என்னங்க, தனஸ்தானம். ஏற்கனவே கேது உட்காந்துட்டு குழப்பிட்டாரே, நம்மளை தான் கை கொடுக்குது, ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது. எப்படி செய்கிறது, வேலை இருக்குது ஆனால் அந்த வேலையில் திருப்தி இல்லை, பிரச்சனையை கொடுக்குது. சட்டத்திட்டங்கள் 1000 சிக்கல்கள் ரீதியில் நமக்கு சாதகமாக இருந்தாலும் வழக்குகள் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு தாமதத்தை ஏற்படுத்தின சில தடைகள் எல்லாமே சரி வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. அற்புதமான ஒரு அமோகமான ஒரு சிறப்பு பொருந்திய அந்த ராஜ யோகம், ருச்சக யோகம் கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதத்தை கொடுக்க போகுதுங்க. சரிங்களா, கடுமையான முயற்சி எடுங்க, அற்புதமான வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதத்தோட இந்த பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் சந்திரனை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம், தசா, புத்தி, அது மட்டும் இல்லாமல் சூட்சரம், அந்தரம் அப்படிங்கிற சில பாவகங்கள் எல்லாமே இந்த செவ்வாயுடைய தன்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகம் பெற்றிருக்கிறதுங்கிறதே ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஜாதகம் சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிறதுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த தை 2026 இந்த புது வருட ஆரம்பமே அமோகமான ஒரு வரவேற்பு மிக்க ஒரு அற்புதத்தை இந்த செவ்வாய் பகவான் ருச்சக யோகம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.